Hello everyone. நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் pre-emphasis and de-emphasis. The introduction. The presence of noise is a problem in FM. We know noise usually will have higher amplitude and higher frequency components. நாய்ஸுக்கு higher amplitude and higher frequency component இருக்கிறதுனால எஃப்எம்ல அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The high frequency noise will lead to frequency distortion when its amplitude is higher than the components present in the modulating signal. Modulating signal இருக்க components விட நாய்ஸோட amplitude அதிகமாக இருந்தால் அந்த frequencyயோட true value change ஆகிடும். So to overcome this situation நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா pre-emphasis transmitterலையும் de-emphasis at receiverலையும் யூஸ் பண்ணுறோம். To increase signal to noise ratio To increase the signal to noise ratio at higher modulation frequency, high pass circuit called pre-emphasis is used at transmitter. The signal to noise ratio increase பண்றதுக்காக தான் we use pre-emphasis at transmitter, which is a high pass circuit. And receiverல de-emphasis னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்னன்னா inverse of a pre-emphasis process. அது வந்து ஒரு லோ பாஸ் சர்க்கியூட். இதை வைடாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரில் யூஸ் பண்ணுறாங்க டு இன்க்ரீஸ் signal to noise ratio. Next, pre-emphasis. In FM, noise has greater effect on higher modulating frequency. முதல்ல சொன்ன மாதிரியே தான் நாய்ஸ் வந்து ஹையர் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ திஸ் எஃபெக்ட் கேன் பி reduced by increasing the value of modulating index for ஹையர் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஒரு ஹையர் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் இந்த எஃபெக்டை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா மாடுலேட்டிங் இண்டெக்ஸை அதாவது எம்எஃப்ஐ ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாக பண்ண முடியும். டு ரெடியூஸ் எம்எஃப் we have to increase deviation, that is del f. To increase del f we have to increase the amplitude of modulating signal. ஒரு modulating signalோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக டீவியேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ டீவியேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் மாடுலேட்டிங் இண்டெக்ஸை கம்மி பண்ண முடியும். இப்படி தான் நமக்கு pre-emphasis ப்ராசஸ் டன் ஆகுது. நெக்ஸ்ட் டெஃபினேஷன். The definition என்னன்னா artificial boosting of amplitude of higher frequency modulating signal to improve noise immunity at higher modulating frequencies. This improves signal to noise ratio. This is the definition. Next, the circuit diagram. In circuit diagramல பார்த்தீங்கன்னா the signal modulating signal வந்து ஒரு high pass filter அதாவது pre-emphasis circuitல பாஸ் பண்ணுறோம். இந்த pre-emphasis circuitல வந்து என்ன இருக்குன்னா ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பாஸ் ஆகிறப்போ நமக்கு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். தென் இட் இஸ் பாஸ்ட் இன் டு எஃப்எம் மாடுலேட்டர். ஆஃப்டர் மாடுலேஷன் தி அவுட்புட் இஸ் pre-emphasized எஃப்எம் அவுட்புட்டாக கிடைக்கிது நமக்கு. இப்போது இந்த pre-emphasis கிராஃப் பார்த்தீங்கன்னா த எஃப்எம் frequency will be increased. The slope name வந்து octave slope and the output also increased. Next, block diagram. இதில் பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடுலேட்டிங் சிக்னலை வந்து pre-emphasis சர்க்கியூட்டில் பாஸ் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் பாஸ்ட் இன்டு எஃப்எம் மாடுலேட்டர். தென் இட் இஸ் பாஸ்ட் இன்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கன்வர்ஷன். ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு பவர் ஆம்ப்ளிஃபயரில் கொடுத்தோன்னா we get output as transmitting antenna. Next topic, de-emphasis. The process that is used at receiver end to nullify the artificial boosting given to the higher modulating frequency in the process of pre-emphasis is called de-emphasis. நம்ம pre-emphasis சர்க்கியூட்டில் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சியை இங்கே நலிஃபை பண்ணுறது தான் வந்து de-emphasis அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் the artificially boosted high frequency signal are brought to their original amplitude. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி கொண்டு போனதை திரும்ப ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூடுக்கு எடுத்துங்க. நெக்ஸ்ட் சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராமில் த எஃப்எம் மாடுலேட்டர் இருக்கா அந்த அவுட்புட்டை நம்ம லோ பாஸ் ஃபில்டரில் கொடுக்கறது மூலிமா நமக்கு ஒரிஜினல் ஆம்ப்ளிடியூடோட சிக்னல் அவுட்புட்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா த ஃப்ரீக்வன்சி வில் டிக்ரீஸ். நெக்ஸ்ட்டு யூசஸ் வந்து இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் எஸ்என்ஆர் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் கமர்ஷியல் எஃப்எம் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷனில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா it is a simple high pass filter and low pass filter with amplification. Then if modulation is beyond limit, then it can be lead to over modulation. Thank you.